Thank you. Good afternoon, Salem. Good afternoon. ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்ற. தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரோ. ப்ரொஃபஸர்னா எனக்கு பயமியா, என்ன வேற ஏன் ப்ரொஃபஸர் காலேஜ் பக்கமே ப்ரொஃபஸருக்கு பயந்தே போகல. ப்ரொஃபஸர்னா நமக்கு என்னது கொஞ்சம் பயம், எல்லாரும் கூட்டம் வர மாட்டதானே. முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய புரட்சி, எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் வந்து ஒரு பெரிய புரட்சியில வந்து ரெண்டு புரட்சியில எக்கோ சேம்பர் இருக்காங்க இன்னைக்கு. ஒண்ணு வந்து உமன் எம்பவர்மெண்ட், ஒண்ணுனாதுங்க உமன், நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற அதே நேரத்துல நிறைய யங் ஜெனரேஷனை இந்த வியாபாரத்துக்குள்ள புரிய வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து தமிழ்நாடு கேரளால 11 இடத்துல இந்த மாதிரியான நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல வாழக்கூடிய ஆக சிறந்த தலைவர் டாக்டர் எம் மோகனன் சாருக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்றதுக்கு ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி திருச்சியில ஆரம்பிச்சு இதுல எனக்கு என்ன கொடுக்கணும்னா பிள்ளையார் சொல்லி போட்டது நான் தான், அதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறது யாரு தான், நான் தான். திருச்சியில முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அப்படியே திருச்சி, நாகர்கோயில், மதுரை, திருப்பூர், தென் வந்து வேற எங்க நடந்துட்டு இருக்கு சார், மதுரை, திருப்பூர் முடிஞ்ச திருச்சி, பாலக்காடெல்லாம் முடிச்சு திண்டுக்கல் இல்ல மதுரை, திருவேண்டரம் முடிஞ்சு டோட்டலா ஒட்டுமொத்த எக்கோ சேம்பரே ஃபைனலான கிளைமேக்ஸுக்கு சேலம் எப்படி இருக்குன்றத ஒட்டுமொத்த 3 ஸ்டேட்டும் ஒரு மே மாசம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படிதான்ற மாதிரி ஒட்டு மொத்தமா ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஜென்சியோட கிளைமேக்ஸ முடிச்சு வைக்க போறது யாருன்னு கேட்டா நாம தான். யாருங்க? முதல்ல விளையாடக்கூடிய வயதுல வியாபாரத்தை பத்தி நானும் தெரிஞ்சுக்கலான்னு வருகை தந்த அனைத்து ஜென்சிக்கும் எக்கோ சேம்பர் சார்பாகவும் கார்த்திகேயன் சார்பாகவும் மைலேஷன் மார்க்கெட்டிங் சார்பாகவும் இரு கை கூப்பி வருக என்ன வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த வியாபாரத்துல என்னுடைய குருநாதர், என்னுடைய பார்ட்னர், என்னுடைய உயிர், என் முன்னாடிப்ப கூட சொன்னார், நீ இன்னைக்கு ஜாலி தான், நேற்று இருந்தா போடுங்க, என்னன்னா அவன் கிரைம் பார்ட்னர் அவன் கூட இருக்காருன்ற மாதிரி எப்பயுமே ஜாலியா ஹாப்பியா இந்த மாதிரியான ஒரு நண்பன், இந்த மாதிரியான ஒரு அண்ணன், இந்த மாதிரியான ஒரு குருநாதர் நான் எல்லா மேடையும் சொல்லுவேன். அதை கொஞ்சம் மேல ஏற்ற முடியுமா சார்? கார்த்திகேயனுக்குலாம் எந்த திறமையும் கிடையாது. ஒரு நிமிஷம், கார்த்திகேயனுக்குலாம் எந்த திறமையுமே என்னைக்குமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஸ். பரீட்சையில பாஸ் ஆகணும்னா ஒண்ணு படிப்பு ஏறலையா, படிச்சவன் பக்கத்துல உட்காரு. என்ன கருத்துதானே, கண்ணாடி சூப்பரா இருக்கியா, போகும்போது இந்த மாதிரிதான் தேடிட்டு இருக்கேன், எங்க வாங்க ஆப்டிகல்ஸ் எல்லாம் வாங்குறோம், கரிக்கல்ல வாங்குவாங்க. நல்லா இருக்கு, எனக்கு பொம்பளை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணு படிக்கணும், ஆமாவா இல்லையா? ஹலோ, உங்களோட பேசலாமா? 1/2 மணி நேரம் நான் தான் பேச போறேன், பேசலாமா? ஒண்ணு படிக்கணும், படிப்பு மண்டையில ஏறலையா, படிச்சு பக்கத்துல உட்காந்துக்கணும். நேக்க பார்த்தா என்ன பண்ணணும், எழுதணும். நான் படிக்கவும் மாட்டேன், படிச்சு பக்கத்துல உட்காந்து எழுத மாட்டேன். ஸ்ரீராமஜெயம் எழுதினா பரிச்சை என்ன பண்ண முடியாது, பாஸ் ஆக முடியாது. எனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி மண்டையில ஏறல, ஆனா மண்டையில ஏறின ஒரு பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டேன், உட்கார்ந்துகிட்டேன். அது நெல்லுக்கு போற தண்ணி எங்க போகும், புல்லுக்கும் போன்ற மாதிரி அந்த நெல்லு வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்டா வந்த ஒரு 1/2 மணி நேரம் அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்காக உங்களோட நானும் என்ன இருக்கேன், ஆர்வமா இருக்கேன். என்னைக்குமே ஜாலியா ஹாப்பியா என்ன வழி நடத்திட்டு இந்த மாதிரி நிறைய பேரை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டிங் கோஆர்டினேட்டர் வினேஷ் சாருக்கு இந்த இடத்துல சேலம் சார் நண்பர் ரஞ்சித் சார் ரொம்ப டென்ஷன்ல அந்த ப்ரோக்ராம் பத்தி சுத்தி இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர டென்ஷன்ல ஆர்கனைஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் 100 என்கொயரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 150 ஆச்சு, அப்புறம் 200 ஆச்சு, இப்ப 300 ஆகி கிடக்கு. என்ன கிடக்கு, 300 ஆகி கிடக்கு. இந்த 300 ஈசப்பொத்துல இருந்து ஈசல் வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அவரால் ஹேண்டில் பண்ண முடியல.
இவ்வளவு பிரஷர்லயும் கூட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருல, என்ன கொடுக்க முடியும்? நம்ம என்ன காசு பணமா கொடுக்க முடியும்? கைத்தட்டல் தானே கொடுக்க முடியும். கொடுத்துருவோம். என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்க. என்னுடைய முழு பெயர் ஜி கார்த்திகேயன், மதுரை. மதுரையில உங்களை மாதிரி இந்த வியாபார கூட்டத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி அழைத்து வரப்பட்டவன் இல்ல, இழுத்து வரப்பட்டவன். எப்படி அழைத்து வரப்பட்டவன்? என்னதுங்க? கூட்டா வரது அழைத்து வரப்பட்ட. இழுத்து வரப்பட்டவன் தர 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 தரன்னு இழுத்து வரப்பட்டவன். ஒரு பொய் சொல்லிதான் முதல்ல என்ன இந்த மாதிரியான வியாபார கூட்டத்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போனாரு. எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமால வந்து 2 நபர்களை நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அன்னைக்கு வந்து சிஎம்ஆ இருக்காரு. ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அஜித் படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் போது, எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பழக்கம். அன்னைக்கு கையில சுத்தமா காசு கிடையாது. எங்கேயோ கலைஞர்கிட்ட கொடுக்க மாட்டேன் காலேஜ் படிக்கிறப்ப. அப்போ படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள்ல மதுரையில ரொம்ப ஃபேமஸான தியேட்டரு. சார் நீ அவங்க செட்டில் ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், விட்டுருங்க, அவங்க எல்லாம் சீஃப் கெஸ்ட், எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், நோ ப்ராப்ளம். பேசலாமா? உங்களோட உங்களுக்குள்ள பேச வேண்டாம், என் கூட பேசுங்க. அப்போ ஒரு 3வது நாள்ல வந்து எனக்கு ஒரு போன் வந்தது. டேய் ஏன்டா மூஞ்சி தூக்கிட்டே இருக்க, வாடா தங்கரியல் தேட்டர் டிக்கெட் தானே, 100 ரூபா போனா போயிட்டு வரைது வா அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. மணி 3 மணிக்கு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், ஐயோ 1:30க்கெல்லாம் படம் போட்டுவாங்க, 3 மணிக்கு கூப்பிட்டு எங்கேயா போறது? ஈவினிங் ஷோ டிக்கெட் எடுத்தாரு. நாராங்க போகும்போது என்ன கூப்பிட்டாரு, நீ அப்படியே தங்கரியல் தேட்டருக்கு ஆப்போசிட்ல வா, ரத்னா ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க 4வது மாடியில நான் இருக்கேன். சரி நானும் இதே மாதிரி 4வது மாடி, இதே மாதிரி 4வது மாடியில போகும்போது பார்த்தா ஒரு 120 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. நானும் ஸ்பெஷல் ஷோ ஓட்டுறாங்க போல அப்படின்னு சொல்லி உள்ள போனா, லெஃப்ட் சைடு ஓரமா ஒல்லியா இருக்கிறனால, இன்னைக்கு கொஞ்சம் குண்டா இருக்கு, அன்னைக்கு ரொம்ப ஒல்லியா இருந்தேன். அப்போ ஒரு இடம் கிடைக்கும் போது இங்க நிறைய ஒரு வியாபாரத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரோக்ராம் முடிச்ச உடனே வந்து நான் அவரை பார்த்தேன். என்ன பார்த்தேன் தெரியுமா? நான் என்ன எதுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் என்கிட்ட திருப்பி சொன்ன ஒரு வார்த்தை, கையெழுத்து போட்டா நாய வீட்டு பக்கம் வா, இல்லைன்னா என்ன பண்ணிரு, இப்படியே ஓடி போயிரு, உன்னை பிள்ளையா பத்ததுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன அந்த ப்ரோக்ராமுக்கு திட்டம் தீட்டி அனுப்பிச்சு விட்டது எங்க அம்மா, கூட்டு போனது எங்க அப்பா. கூட்டு போனது யாரு? எங்க அப்பா. அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாபாரத்துல என்னால பண்ண முடியுமா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா, நானா இதுக்கு சரிப்பட்டு வருவானான்னு யோசனை பண்ண நபர் தான். ஒரு மனிதனுடைய ஆர்வம் இருந்தா எதுல வேணா ஜெயிக்கலான்றதுக்காக கொஞ்சம் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டதோடைய ஒரு விளைவு இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வியாபாரத்தை ஒரு கோடீஸ்வரனா மைலேஷன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நீங்களும் இங்க வந்து என்னடா நடக்குதுன்னு தெரியாமல இருக்க வேண்டாம். ஒரு வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு பிசினஸ் பத்தி கேட்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. கேட்கலாமா? கொஞ்சம் உம்முன்னு கம்முன்னு இருக்காதீங்க. அது எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும், ரைட்டா? நம்ம போய் எங்கேயும் ஆட முடியுமா? ஆட முடியுமாக்கா? சொல்லுங்கக்கா. நீங்க வெளியே போயிட்டு கை தட்டுங்கக்கா, ரிசப்ஷன் டைம் 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 கொஞ்சம் முடிய கூட இப்படி விரிச்சு போட்டுக்கோங்கக்கா. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாக்கா? வீட்டுல போய் கட்டுங்க, எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா கை தட்டுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு? எந்த வாய்ப்பும் கிடையாது. வியாபாரம்னா பிடிச்சிருக்கு பிடிக்கிறதுக்கு அப்புறம் கை தட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தா ஏன் கையை மாதிரி லாக்கர்ல வைக்கணும்? ஒரு நல்ல கை தட்ட கொடுக்கலாம். பிசினஸ் வாய்ப்பை பற்றி ரஞ்சித் சார் கிட்ட சண்டை போட்டு நான் தான் அந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டவங்க கிட்ட வந்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இங்க உங்களோட கவனம் இருந்தா உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அடுத்த 5 வருஷம் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்றத பிராக்டிக்கலா ஒரு 1/2 மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். சொல்லலாமா? ரெடி? அதெல்லாம் குவார்டர் ஆஃப் தூக்குனா ஃபுல்லா தான் தூக்க வேண்டியதானே? ரெடி தானே? கேட்கலாம் இல்லையா? என்ன இந்த வியாபார வாய்ப்பு, என்னதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம படிச்சுட்டு ஏதாவது சம்பளத்துக்காக போய்கிட்டு தான் இருக்கோம். வாழ்க்கையில கடினமா உழைச்சா ஜெயிச்சிடலாமா? நம்ம அப்பா தான் ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சிருக்காரான்னு மட்டும் பாருங்க. இல்ல இன்னைக்கு கஷ்டப்படுறாரு,
இன்னைக்கு 55 வயசுல கஷ்டப்படுறாரு, 65 வயசுக்கு கஷ்டப்பட போறாருன்னு தெரியும். கடினமா உழைச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னா நம்ம அப்பாவை விட கடினமா உழைக்கிறதுக்கான ஆள் உலகிலேயே கிடையாது. வாழ்க்கையில ஜெயிக்கிறது கடினமான உழைப்பு மட்டும் பத்தாது, ஒரு வாய்ப்பு வேணும், அந்த வாய்ப்புல வழிகாட்டல் வேணும். ஒரு வாய்ப்பும் வழிகாட்டலும் இல்லாம லைஃப்ல வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் சக்சஸ் கொண்டு வர முடியாது. உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல பீப்புளோட ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி தான் இந்த கடவுள் உங்களுக்கு இந்த நேரத்துல கொடுத்திருக்காரு. உங்களோட ஒரு கைத்தட்டலோட இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த நேரத்துக்கு தெரியல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு. என்ன ஹேஷ்டேக் தெரியுமா? அன்றே கணித்தார் போதி தர்மர். என்னது என்ன ப்ரோ? அன்றே கணித்தார் போதி தர்மர். அன்றே கணித்தார் போதி தர்மர் மாதிரி இந்தியாவில் ஒரு போதி தர்மர் தான். 2004லயே 2025 எப்படி இருக்கும்னு அன்றே கணித்தா. அன்னைக்கு அவரோட பைத்தியம் நாய். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர், புரியுதுங்களா? அவர் பேர் மான்டெக் சிங் அலுவாலியா, இந்திய பிளானிங் கமிஷன்காரர். 2004ல அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, 2025ல இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் இருக்கும், இந்த மாதிரியான மக்கள் சஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொழைச்சு அவன் 2025ல எப்படி இருக்குன்றது 2004லே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லும் போது சிரிச்சானுங்க, பைத்தியங்கரங்கடா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அக்யூரேட்டா இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. 1% கூட மாறாம. என்ன சொன்னாரோ பார்க்கலாமா? பாருங்க, 1940 அது யாரு? நம்ம அப்பாவோட அப்பா. கரெக்டா? நம்ம அப்பாவோடைய அப்பா வந்து நம்மள மாதிரி இருக்கும் போது அன்னைக்கு பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேரை மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க? சேட்டை தானே? என்ன ப்ரோ, இன்னைக்கெல்லாம் ஒன்னே முடியல. அன்னைக்கு பாருங்க சேட்டை. அன்னைக்கு ஒருத்தருக்கு 3 ஃபேக்டரி 4 ஃபேக்டரி தான் இருந்துச்சு. நான் சொல்ற ஒரு ஃபேக்டரி, ஒரு கொண்டாட்டி. அன்னைக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி வச்சிருந்தா. அன்னைக்கு 2 பேர் சேர்ந்து பாருங்க 8 பேரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஒரு மாசம் குடும்பத்தை ரன் பண்ண இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. அந்த அளவுக்கு காசும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்ல. இன்னைக்கு கடவுள் எது கொடுக்குறாரு அதை முட்டாளி வச்சுக்கேன். அன்னைக்கு 10 பேரை குடும்பம் ரன் பண்றதுக்கு ஒரு மாசம் தாத்தாவோட அப்பாவுக்கு எவ்வளவு இருந்தா போதுன்றாங்க? 10 ரூபா இருந்தா போதுமா? இது பாருங்க, அடுத்த 20 வருஷத்துல ட்ரெண்ட் மாறுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. 8 ஆறாகுது, 10 தேவைப்பட்ட 10 ஃபேமிலி சைஸ் 8 மாறுது. ஆனா வருமானம் எவ்வளவு தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா தேவைப்படுது. எவ்வளவு தேவைப்படுதுன்னா 100 ரூபா. அதே 1980 நம்ம அப்பா அம்மா பிறந்த காலம். கரெக்ட் தானே? எந்த காலம்? அந்த காலம் அது 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 வசந்தன் காலம். இந்த காலம் தான். அன்னைக்கு 2+4 எவ்வளவு ஆச்சுங்க? 6. அன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு நம்ம தாத்தாக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 1000 ரூபாய். இது யாரோட காலம்? கேட்கல. இது யாரோட காலம்? நம்ம காலம். அன்னைக்கு 2+8 இருந்தது, இன்னைக்கு என்னாச்சு? 2+2. நம்ம பிறக்கும் போது அப்பா கிட்ட கேளுங்க, ஒரு மாசம் 10,000 ரூபாய் இருந்தா ஃபேமிலியை சூப்பரா ரன் பண்ணலாம். இது வந்து 2000ல. இன்னைக்கு காந்தி இறந்துட்டாருல, மகாத்மா காந்தி இறந்துட்டாரா இல்லையா? காந்தி போய், நேரு போய், கலைஞர் போய், ஜெயலலிதா போய், முக ஸ்டாலின். ரொம்ப மோசமா இருக்கு. ஆட்சி போய் தான் சொன்னேன், மேல முக ஸ்டாலின் போயின்றீங்க. தவறு. நான் பொறுப்புள்ள மக்களே அக்கா தான் நினைச்சாங்க. இன்னைக்கு விஜயகுமாரி அப்பப்ப நினைக்கிறது மனசுல கேட்கும். அவர் போய் இன்னைக்கு விஜய் வந்து ஜோசப் விஜய் என்னும் நான் வந்து இன்னைக்கு என்னாயிட்டாரு? சிஎம் ஆயிட்டாரு. ஏன் நான் சொல்றேன்னா 2026ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தைன்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. உண்மையா இல்லையா? ஏன்டா பெக்கணும்? என் வாழ்க்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற நீ உன்னோட ஏக்கம் புரியுது. அது உனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எனக்கு தெரியும். புரியுதா? ரொம்ப அவசரப்படாத, அவசரப்பட்டாத. வேண்டாம், எவ்வளோ வேண்டாம் சொல்றேன். அவங்களால 23 வயசே கல்யாணம் பண்ணிட்டு வரேன். என்ன மாதிரி அனுபவசாலி சொல்றேன். அப்ப பாருங்க, 2026 எப்படி 1, 100, 1000, 10,000 போச்சுன்னா இன்னைக்கு 2026ல அம்மா அப்பாவுக்கு நல்ல மருத்துவம், மனைவிக்கு நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, பின்குறிப்பு, அம்மாவையும் பொண்டாட்டியும் சண்டை இல்லாம ஒரே வீட்டுல வச்சு வாழணும்னா ஒருத்தருக்கு ஒரு மாசம் எவ்வளவு தேவைப்படுதுங்க? கேட்கல சத்தமா? இது நம்ப முடியுதா?
நீ நம்பினா நம்பாட்டி மாப்பிள, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன் இது நான் சொல்ல சன் நியூஸ் தானே போட்டிருந்தான். நான் அப்படியே டிவியை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துல பாருப்பா, 22,000 ரூபாய்க்கு வித்த நகை 1 லட்சம் ரூபாய், 11,000 ரூபாய்க்கு வித்த 1 கிலோ வெள்ளி 2,23,000 ரூபாய். டீ கேட்டுக்கு 30 ரூபா சொல்றேன் இன்னைக்கு. 20 ரூபாய் டீ மாதிரி, அது டீ கிடையாது. டீ வேணுமா எவ்வளோ? 30 ரூபா. புரோட்டா எம்பிட்டு? 25. தயிர் வெங்காயம் வச்சா 30 ரூபா. ஆபாயில் எவ்வளவு பாஸ் ஆச்சு? பில்லே கட்ட மாட்டீங்க நீ. வேற அவரை பார்க்க ஆர்டர் பண்றது தான் அவரு. ஒரு ஆபாயில் என்னாச்சு? 20 ரூபாச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இந்த 10 வருஷத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமாயி 73% விலைவாசி ஏறி இருக்குங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 10 வருஷத்துல 25,000 வாங்கினவன் 30,000 வாங்குறான், 32,000 வாங்குறான். சம்பளம் 7.5% இருந்து 10% தான் ஏறி இருக்கு. ஆனா விலைவாசி 73% ஏறி இருக்கு. இதோட விளைவா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கினா தவறுன்னு 20 வருஷம் முன்னாடி ட்ரெண்ட் போய் கடன் வாங்கினா அவன் மனுஷனே இல்லைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் அடைவச்சு கடை வாங்க ஆரம்பிச்சிட்டான். முதல் நகையை வச்சான், அப்புறம் வீட்டை வச்சான், காட்டை வச்சான், மாடை வச்சான். இப்போ வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவனே அடை வச்சு பர்சனல் வாங்கிக்கிறான். அவனே அடை வச்சு என்ன வாங்கிக்கிறான்? பர்சனல். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல சார் இன்னைக்கு நான் படிச்ச படிப்புக்கு 1 லேக் என்னால ஏர்ன் பண்ண முடியும், நான் பண்ற பிசினஸ்ல 1 லேக் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் தேவையில்லை. இல்ல சார் நான் பண்றதுல 1 லேக் வரல, நான் சொல்றது அன்றாட தேவைக்கு உங்க கனவுக்கான வாழ்க்கைக்கு சொல்லல. 1 லேக் வரல அப்படின்னா கடவுள் நீ அடிச்ச மணி யாரு கேட்டுச்சோ இல்லையோ கடவுள் கேட்டுச்சு. அவங்க கொடுத்த வாய்ப்பு தான் மைலேஜ் மார்க்கெட்டிங். 1 லேக் சம்பாதிக்கணும்னா 1 லேக் சம்பாதிக்கணும்னா 2 ஸ்டெப்ல ஒரு ரன் மாடிக்கு நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. ஒண்ணு நீ வேலைக்கு போய்க்க, இல்ல பிசினஸ் பண்ணிக்க. பெட்டர்வே என்ன நீ கேட்டா அப்படின்னா பிசினஸ் பண்ண கத்துக்க. பிசினஸ் பண்ண கத்துக்க. என்ன பிசினஸ் பண்ணணும்? சிம்பிள். காலத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையை பண்ணு. லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு. இத ஓசியா பண்ணிக்கிட்டு இருந்தா இனி உனக்காக பண்ணு. ரைட்டா? இது உனக்கு கை வந்த கலதானே. இப்பதானே நீ மேட்டருக்கே வர. இப்படிதான் ஈஸியா சொல்லுனே. ரைட்டா? ஒண்ணும் பண்ண வேண்டாம். லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. எதனே லைக் பண்ணணும்? நான் சொல்றேன், இன்னைக்கு நீ பிசினஸ் பண்ணணும்னு போனா பிரச்சனை யாரு தெரியுமா? பூமர்ஸ் தான். பூமர்ஸ் தான் யாரு? அது கெட்ட வார்த்தையில இல்ல, அது ஜெனரேஷனோட பேரு. ஜென்சினா 1996 வந்து 2012 வரைக்கும் 12 வரைக்கும் பிறந்த நீ ஜென்சி. உங்களுக்கு அப்புறம் பிறக்கிறவன் ஜென் எக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்பா. நமக்கு முன்னாடி பிறந்தவன் மில்லினியல்ஸ், அதுக்கு முன்னாடி பிறந்தவன் பூமர்ஸ். இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இந்த பூமர்ஸோட ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கின அந்த டயத்துல யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாலும் சிஸ்டம் செட் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிசினஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். வேற ஒண்ணும் நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். டெய்லி அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறதுக்காக எல்லா ஸ்கேமையும் நம்ம ஏத்துட்டு போன அவசியம் கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த பிசினஸ் உங்க தாத்தா பண்ணிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க அந்த பிசினஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? சத்தமா கரெக்டா இல்லையா? ஒரு பிசினஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கு 3 ஜெனரேஷன் ஆகுது. சிம்பிள் சொல்றேன், நீங்க புண்ணாக்கு விற்கிறதா இருந்தாலும், புடவை விற்கிறதா இருந்தாலும், ஜவுளி விற்கிறதா இருந்தாலும், நகை விற்கிறதா இருந்தாலும் அண்டர் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். அப்படின்னா என்ன சார்? ஒரு ப்ராடக்ட் பார்க்கும்போது எம்ஆர்பி கொடுத்து வாங்குவாங்க. ரைட்டா ராங்? அந்த எம்ஆர்பி கொடுத்த ப்ராடக்ட் எம்ஆர்பிக்கு ஒருத்தே இருக்காது. அந்த எம்ஆர்பி கொடுக்குற பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி கன்சியூம் பண்றீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 30 ரூபாய். 30 ரூபாய் தயாரிக்க போற பொருள் 70 ரூபாய் கூடி 100 ரூபாய் நம்ம கைக்கு ஏன் வருது அப்படின்னா பல பேர் கை மாறி வரும். சிஎன்எஃப் ஏஜென்ட், ரிஜினல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், இவங்க எல்லாம் 40 ரூபாய் பிரிச்சுறாங்க. 30 ரூபாய் நோகாம நொங்கு திங்கிற ஒருத்தன் பிரிப்பாங்க விளம்பரதாரர். நீ ஏதாவது ஒரு விளம்பரம் உண்மைன்னு சொல்லு, கொடுங்க. லக்ஸோ போட்டா உலகலைக்கு ஆயிடலாம்னா ஏன் நீங்க ஆகல? என் கேள்வி அதான். நானும் அன்னைக்கு என் பொண்டாட்டி ஏதோ நான் டிவி பாக்குறதுல அந்த விளம்பரம் பார்த்தாலே அமர்த்திடுவேன். நான் அப்பதான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு ஆடு ஓடுது. அம்மா என்னது 10th விளம்பரம் போயிட்டு இருக்கான்.
10th ரிசல்ட். அம்மா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கவலைப்படாதே குழந்தாய், கார்த்திகாசியை போட்டு குளித்தி விட்டு வா. கார்த்திகாசியை போட்டு குளிக்கிட்டு வந்தோடனே அம்மா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். என்னடா இது, என்ன நான் சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. க்ளோஸ் அப் பண்ணு வளர்க்கனா ஏத்தாப்புல பொண்ணு வாங்கி வந்துடும்னா நீ எதுக்கியா கஷ்டப்பட்டு பொண்ணு பார்க்க போன நீங்க? நான் கேட்கிறேன், சொல்லு. இந்த டன்னு கணக்கா யூஸ் பண்ணீங்க. ஒண்ணு சொல்லு, டோனி எந்த இடத்துக்கு டிராக்டர்ல வராரு? டிராக்டர் விளம்பரத்துக்கு வருது என் மகேந்திர சிங் தோனி. எங்க வராரு சார்? நான் கோட்டை சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன், நான் இந்த வியாபாரத்துக்குள்ளதான் போறேன் அப்படின்னா உங்ககிட்ட 3 இருக்கணும். ஒண்ணு பணம், அதுக்கப்புறம் பவர், அதுக்கப்புறம் நீ செலிபிரிட்டியா இருக்கணும். பணமும் பவரும் செலிபிரிட்டி அல்லனா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களால ஜெயிக்க முடியாது. வித்தவுட் மணி, பவர், செலிபிரிட்டி, ஃபேம் இல்லாம ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸ் தேவைனா அதுதான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற டைரக்ட் செல்லிங். நான் சிம்பிளா சொல்றேன், 1 லிட்டர் தண்ணி கரெக்டா எவ்வளோண்ணா? இது ரேட் எவ்வளோண்ணா? 20 ரூபாய். இதே கூலிங்ல வச்சு வாங்கினா 25 ரூபா, ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கினா 50 ரூபா. நீ மனசாட்சியோட சொல்லு, ரெக்கார்டு 1 சிம்பு தண்ணி தானே வீட்டுல கம்புத்துனா எவ்வளோக்கா? 1 சிம்பு தண்ணி. தெரிஞ்சு செம்பாருனாலும் 1 சிம்பு தானே. இந்த 1 சிம்பு தண்ணி 20 ரூபாயா? யாரையா முட்டாளாக்குறாங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல? நீ இந்த ஜெனரேஷன் முடிச்சுக்கானா வேற யாரும் முடிச்சுக்குவான். 1 சிம்பு தண்ணி, இந்த தண்ணி பூமிக்கு வந்து எடுக்கிறதுக்கு எவனுக்கு பே பண்ண அவசியம் கிடையாது. ஓசியா தான் எடுக்கிறான். இந்த தண்ணியை ஃபில்டர் பண்றதுக்கு, பியூரிஃபை பண்றதுக்கு, இந்த பிளாஸ்டிக் குப்பியில அடைக்கிறதுக்கு 4 ரூபா செலவாகுது. 4 ரூபா மேனுஃபேக்சரிங் ஆகி வர தண்ணி நம்ம கைக்கு வரும்போது 20 ரூபா, 70 ரூபா. எவன் திங்கிறான்னு பாரு, திங்கிறவன் பேரே தெரியாது. விவசாயம் அழிஞ்சதுக்கான காரணம் தான். ஏன் விவசாயி தயாரிக்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்றது வியாபாரி. இதை மாத்தி ஒரு பொருள் டைரக்டா ஃபேக்டரி டு கஸ்டமர், டைரக்டா ஃபேக்டரி டு கஸ்டமர், எந்த விளம்பரமும் தேவையில்லை, எந்த இடைத்தரமும் கிடையாது, கூட டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும்தான். நீ வழக்கம் போல உன்னோட ஹேபிட்ட பிசினஸா மாத்து. நான் சொல்றேன், உங்க ஹேபிட்ட பிசினஸா மாத்து. என்ன ஹேபிட்? ஆல்ரெடி 4 விஷயம் லைக் பண்றீங்களே, ஷேர் பண்றீங்களே, நல்லா இருக்கு நல்லா இல்ல 4 பேருக்கு சொல்றீங்களே, அதை ப்ரொஃபஷனலா செய்யுங்க. உங்க மூலமா இந்த பொருள் மக்கள்கிட்ட போகும்போது விளம்பரத்துக்கு இடைத்தரக்கும் போற கோடிக்கணக்கான பணத்தை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் புடிச்சது போக தரேன்னு சொல்லுது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. சொல்றது ஓகே, நீங்க சொல்றது ஓகே கார்த்திக் சார். இந்த இண்டஸ்ட்ரி வளருதா? இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்கா, ரியலா இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு இருக்குன்னா, ஒரு தொழில் வளருது அப்படின்னா அது படிப்பா மாறும். ரைட்டா தான்? சமயக்காரனுக்கு செஃப்னு அங்கீகாரம் கொடுத்தது படிப்பு, கொத்தனாருக்கு இன்ஜினியர்னு அங்கீகாரம் கொடுத்தது படிப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு அங்கீகாரம் கொடுத்தது படிப்பு. ஒரு தொழில் வளர்னா அந்த தொழில் படிப்பா மாறும். இன்னைக்கு இந்த தொழில் படிப்பா மாறிடுச்சு. 11வது படிக்கிற பையனுக்கு இது இன்னைக்கு சிலபஸ். நீங்க பாருங்க சார், கொஞ்சம் வால்யூம் வைங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இந்த நவீன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தியாளர் நேரடியா நுகர்வோர் வந்து பொருளை வாங்கி பயனடைய செய்யுமாறு அந்த அனுபவத்தை கொடுப்பார். அப்ப அந்த நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது, தரமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதை அறிமுகப்படுத்திருப்பார். அப்போ அவரே நுகர்வோராகவும் மாறிடுறாரு, விற்பனையாளராகவும் மாறிடுறாரு. இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு அது நல்லா இருக்குது, தரமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் நுகர்வோராகவும் மாறிடுவாங்க, விற்பனையாளராகவும் மாறிடுவாங்க. இந்த மாதிரி அது அப்படியே பல்கி பெருகிட்டே போகும். இதெல்லாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே விற்பனையாளராக மாறிடுறாங்க. இது இப்ப சமீபத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா தெரியுமா? முதல்ல ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு 2 பேருக்கு அதை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் 2 பேரை அறிமுகப்படுத்துறாங்க. இப்படியே அதை பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரொம்ப லட்சக்கணக்கில் அது பாடி பெருகிட்டே போகும். ஈஸியா அந்த பொருள் நம்மளோட இடைநிலை யாருமே தேவையில்லை, நுகர்வோரே இடைநிலை செயல்படும். இதுதான் என்ன சொன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் மீட்டிங் கூட சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மா 11வது படிக்கிற பையனுக்கு சொல்லிட்டு இருக்கு. இது இன்னைக்கு MBA BBA கோர்ஸா மாறி போச்சு. ஒரு தொழில் படிப்பா மாறுதுன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தொழில் தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. சரி, ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னன்னா செம்பரியாட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செம்பரியாடு தெரியுமா? ஆடு இன்னைக்கு காலைல எடுத்துருப்பீங்களா மட்டன். இந்த ஆடு என்ன பண்ணும்னா, முதல் ஆடு நடந்து போயிட்டு ஒரு பள்ளம் இருந்து அந்த பழத்தை உளுந்து வந்துருச்சா, எல்லா ஆடும் அந்த பழத்தை உளுந்து வந்துருக்கு. மனுஷனும் அப்படித்தான்.
ஒரு இண்டஸ்ட்ரி கிடைக்குதுன்னா நல்லதா கேட்டாலும் ஆராய்ச்சி பண்ணணும். என்னதான் பால் சுத்தமா இருந்தாலும் மாப்பிள்ளை பால் ஊத்துற பாத்திரம் சுத்தமா இருக்கணும். நீ இந்த இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி தான், நல்ல கம்பெனி உனக்கு சூஸ் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த தொழிலுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, எங்க அப்பா அம்மா வந்து 15 வருஷம் ஆச்சு, எனக்கு அந்த தொழில் சொல்லி கொடுத்தவர் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷமா இருக்கிற இந்தியன் கம்பெனி, 14 வருஷமா இருக்கக்கூடிய இந்தியன் ப்ராடக்ட்ஸ், கடந்த 6 வருஷமா ஏசியாவோட நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் தான் மைலேஷியல் மார்க்கெட்டிங். நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் இல்ல. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கு. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கம்பெனி நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 சூப்பர் பிராண்ட் நமக்கு மார்க்கெட் பண்ணி தராங்க. சார் வால்யூம் அப்படியே இருக்கட்டும், மைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிருங்க. 7 சூப்பர் பிராண்ட். என்ன 7 சூப்பர் பிராண்ட்? இன்னைக்கு பிசினஸ்ல டாப்பா போயிட்டு இருக்கிற பிசினஸ் ஹெல்த் தான். ஐ ரைட் ஆர் ராங்? சத்தமா எனி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த ஹாலுக்குள்ள ஏதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாமா? ஏதாவது இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? மேடம் இருக்கீங்க. மேடம் மேடம் பேரு ஜெயராணி, ஜனனி மேடம். 2017ல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு 30 வயசுக்காரருக்கு 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு 7000 ரூபாய். எப்போ? 2017. இன்னைக்கு கேட்டுக்கோங்க, 7000 ரூபாய்க்கு இருந்த பாலிசி இன்னைக்கு above 50,000, நியர் பை 1 lakh தொடுது. இந்த 10 வருஷத்துல தங்கத்துக்கு தேங்க்யூ மேடம், மேடத்துக்கு நல்லா கை தட்டு கொடுங்க. தங்கத்துக்கு வேற இலையோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ரேட்டு என்ன? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தனும் ஹெல்த்ல பாதிக்கப்பட போறான், பாதிக்கப்பட்டு இருக்கான். தாத்தா பாட்டி இருந்த ஆரோக்கியம் அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு நாம கிடையாது. ஒரு வீடியோ யூடியூப்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. 1980ல ஒரு பெண் குழந்தைக்கு முடி முட்டி அளவுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு முடி காதளவு கூட இல்லை. ஒரு ஹெல்த் இன்னைக்கு அவ்வளவு ஹெல்த் மோசம். அந்த மாதிரி ஹெல்த்ல இன்னைக்கு மக்களுக்கு தேவை 2 விஷயம். ஒன்னு மெடிசன், இன்னொன்னு சப்ளிமெண்ட். மெடிசன் நோய் வந்த பிறகு மெடிசன் எடுக்கணும். எடுத்த பிறகு ஒரு மெடிசன் நீங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னா, அது அந்த நோயை சரி பண்ணி வேற ஒரு நோய் இருக்கும். அதனாலதான் பாராசிட்டமால் போட வாயில புண்ணு வரும், யூரின் போகும்போது தெரியும். மக்கள் மெடிசனோட சப்ளிமெண்ட் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு உலகிலேயே நம்பர் 1 சப்ளிமெண்ட்டை கொண்ட ஒரு பிராண்ட் தான் ஆனண்டா. அதே மாதிரி மக்கள் அதிகமா நீங்க போயிட்டு இருக்கிறது ஆயுர்வேதிக். அந்த ஆயுர்வேதிக்ல இந்தியாவிலே பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது 50 பொருள். அது 45 பொருளை கொண்ட ஒரு கடந்த இந்தியாவோட 4 வருஷமா பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் எலமெண்ட்ஸ் உள்ள சிம்மோட தான். அதே அப்புறம் இந்தியாவுக்கு இந்த பொருள் லான்ச் ஆகும்போது எனக்கு பெரிய சிரிப்பு. 3 வருஷம் முன்னாடி இந்த பொருள் லான்ச் பண்றப்போ நான் ஆரம்ப உட்காந்து பேசுறேன். மதுரை ஆபீஸ் அப்பதான் ஓபன் பண்றாங்க. அப்புறம் ஆரம்ப உட்காந்து பேசும்போது, திலீஷ் சார் உலகிலே 2 பேருக்கு நல்ல பேர் வாங்க முடியாது சார். யாரா தம்பின்னு கேட்டார். ஒண்ணு பொட்டாட்டி. அண்ணே கல்யாணம் ஆயிடுச்சானே? இல்ல அண்ணே, ஆனா பிறகு சொல்றேன். அண்ணே ஆயிடுச்சானே? எங்க இருக்காங்க? ராம கண்ண காமிக்கிறாரு. 2 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. ஒண்ணு ஒய்ஃப், இன்னொன்னு யாருன்னு கேட்டா விவசாயி. விவசாயிகிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. கடந்த 2 வருஷமா நிறைய விவசாயி சிரிக்கிறான், நிறைய விவசாயி சந்தோஷமா இருக்கானா, அதுக்கு ஒரே பிராண்ட் இந்தியா. ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நியூஸ் ஸ்டார், சோப்பு, பேஸ்ட், வேற அனைத்தும் இருக்கு. வீட்டுக்கு தேவையான அனைத்து கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் போன மாசம் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ என்னன்னா, அழகை அழகு மெருகை மெருகு ஏற்றுவதற்கு லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா நம்மளும் போடுவோம். என்ன தப்பு? லேடிஸ்க்கா குரல் கொடுக்கறதுக்கு யாரும் ஜென்ஸ்க்கா நான் கொடுக்குறேன், நம்மளும் போடுவோம். ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் 200 ப்ராடக்ட்ஸ் நெருக்கி மைலேஷன் இருக்கு. எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கார்த்தி சொன்னார் இல்லையா, அந்த ப்ரோ சொன்னார் ஒரு ப்ராடக்ட்டை விளக்குன்னு சொல்லி கேளுங்க. இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அனைத்தையுமே ஆயுஷ் டிபார்ட்மெண்டோட பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். என்கிட்ட ஒரு டாக்டர் கேள்வி கேட்டேன், காசு கொடுத்தா இந்தியால எந்த சர்டிபிகேட் வேணா வாங்கலாமா தம்பின்னு கேட்டேன். நான் அப்ப கேட்டேன், ஆயுர்வேதிக் டாக்டர் ஃபேமஸான பேர் சொல்ல விரும்பல, டாப் 10 இந்தியால இருக்கிற பிராண்ட்ல ஒரு பிராண்ட் ஒரு. நான் கேட்டேன், காசு கொடுத்தா பிரீமியம் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா இந்தியால டாப் 10 பிராண்டுக்கு உங்க பிராண்ட் இருக்கு, நீங்க ஏன் சர்டிபிகேட் வாங்கணும்னு கேட்டேன்.
நீங்க ஏன் வாங்கல? இந்தியாவில் எதுவுமே காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். ஒரு சில விஷயம் கிடைக்காது, சில விஷயம் குவாலிட்டிக்காக மட்டும் கிடைக்கும். அப்படி குவாலிட்டிக்காக ஒரு சர்டிபிகேட் தான் பிரீமியம். அதுல என்னன்னா எலமெண்ட்ஸ் தவிர எந்த பொருளுமே நீங்க பிரீமியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் லைன்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே மோனோபோலிங்க. மோனோபோலினா மார்க்கெட்ல நமக்கு போட்டியே கிடையாது. நான் சொல்றேன், நான் மெயினா உள்ள வந்த பொருள் உமன் கம்பெனி. நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மனைவி தாயா மாறி இருக்கானா, எங்க அம்மா இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா, கர்ப்பப்பையோட இருக்காங்கன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் கர்ப்பப்பையோட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் மைலேஜோட உமன் கம்பெனி. நேத்து நான் எந்த டாக்டரையும் குறை சொல்ல வரல. நேத்து இதே ஜென்சி 500 பேரை வச்சு மதுரையில முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எனக்கு டீ கொடுக்குறாங்க ரெஸ்டாரண்ட்ல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் எல்லா ஹோட்டல்ல இருக்கிறவங்க மதுரையில என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நாங்க போனா என் தாய் வீடு மாதிரி என் வீட்டுல திங்கிறோம் ஹோட்டல் நல்லா உட்காந்துருக்கோம். வி கிராண்ட் ஸ்டெர்லிங் ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறாரு அந்த பொண்ணை. சார் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பிரச்சனைன்னா அழுது ஏமா அழுகிறவன் ஒண்ணுமே சொல்லமான்னு. அண்ணே 6 மாசம் செத்து போயிருன்னு சொல்லிட்டாங்க. என்ன 6 மாசம் செத்து போயிருந்தேன் ஏமா சொன்னேன், டாக்டர் சொன்னேன். நான் கிரிட்டிக்கல்டாங்க. ஏன் கிரிட்டிக்கல்னா என்னமா? படுத்த படுக்க கிரிட்டிக்கல். நீ நம்ம ஜிகிட்டு ஓடுற, இங்கிட்டு ஓடுற, இங்கிட்டு வர, டீ கேட்டோடனே வேமா கொண்டு வர, நீ எங்கம்மா கிரிட்டிக்கலா இருக்க? அந்த இடத்துல அப்படி யோசிக்கிறா. ஆமா நான் கிரிட்டிக்கல். ஏமா கேட்கறவே கேடையா கேப்பறி நெய் ஒழுங்குமா பேசாட்டு போமா. கேட்டா தைராய்டு பிரச்சனையா? தைராய்டு முத்தி போச்சா? அந்த மாதிரி தைராய்டு வந்தா லைஃப் லாங் ப்ராடக்ட் இருக்குதா? 6 மந்த்ல சரி பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. புண்ணு வச்சு புழு வச்ச கண்டிஷன் ப்ராடக்ட் இருக்கு. குழந்தையின்மை வரா, நான் இது வரைக்கும் 24 குழந்தையின்மை கேஸ் கொடுத்து 21 பேர் குழந்தையோட இருக்க ப்ராடக்ட் இருக்கு. மோஷன் அதிகமா போனாலும் பொருள் இருக்கு, போகலைனாலும் பொருள் இருக்கு. என்ன தேவையோ ஹெல்த்ல என்ன இருக்கு? ப்ராடக்ட் இருக்கு. அனைத்து பொருளுமே நம்பர் 1 ப்ராடக்ட்ஸுங்க. நீ 6 பேஷண்ட் வரைக்கும் ப்ராடக்ட் இருக்கு. நான் நாகர்கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மேடம் சொல்றாங்க, என் பொண்ணு வாய் காது சரியா இருக்காது, வாய் பேச முடியாது, இந்த பொருள் சாப்பிட்டு பேசுன்றாங்க. எனக்கே ஒரு காண்டியா கிடைச்சிட்டு என்னடா ஏன் ப்ராடக்ட்ல இல்லாத ஐட்டம்லாம் நடக்குது. அந்த அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் ஹெல்த்ல இருக்கு. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ல ஒண்ணு சொல்றேன். நாம ஏன் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டிருக்கோம் பார்க்கலாமா? ஹலோ, நாம ஏன் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்லவா? தாத்தாக்கு என்ன பிரச்சனைனா நம்ம உடம்பு ஃபுல்லா செல்னால ஆனது. சிம்பிளா சொல்றேன், நம்ம ட்ரில்லியன் கணக்கான செல்லோடைய கூட்டமைப்பு தான் நம்ம உடம்பு. ஆமாவா இல்லையா? தாத்தாவை இப்படித்தான், அப்பாவை இப்படித்தான், நாமளும் இப்படித்தான். பஞ்சாயத்து எங்க வருதுன்னா தாத்தாக்கு 100 செல்லு பிறக்கும், 100 செல்லு அழியும். கரெக்டா? அப்பாவுக்கும் 100 செல்லு பிறக்கு, 100 செல்லு அழியுது. நம்ம ஜெனரேஷனோட பிரச்சனை 100 செல்லு பிறக்குது, 100 செல்லு அழியுது, 100 செல்லு டேமேஜ் ஆகுது. இந்த டேமேஜ் தான் நமக்கு அதிகம். இந்த டேமேஜ் தடுக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம ஃபுட்ல என்ன கல்ச்சர் மாறி போச்சு. அப்படி இந்தியாவில இல்ல, சேலத்துல இல்ல, மதுரையில கிடையாது, உலகிலே நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குற ஒரு பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் இந்தியாவில இருக்காது. என்ன ஹெல்த் ட்ரிங்க்னா மைலேஜோட 95 பிரீமியம். 100 கோடி ரூபாய் பேட்டன் இருக்கு. இந்தியா வந்து சுகரோட கேபிட்டலா மாத்தின அமெரிக்காக்காரன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் பணக்காரன் இந்தியாவில ஒருத்தனுக்கு இல்ல. கடந்த 25 வருஷத்துல அமெரிக்காக்காரனோட ஒரு சதி இன்னைக்கு நாம தவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தெரியணும். இன்னைக்கு இந்தியா சுகரோட கேபிட்டல். வேர்ல்டுல அதிகமா சுகர் இருக்க டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கு இந்தியா. 100 கோடி ரூபாய் பேட்டர்ன் வாங்கி டயாபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான பொருள் மைலேஷியால இருக்கு. அக்ரிக்கு இருக்கு. இந்த அக்ரினா பூச்சி கொல்லி இல்ல, பூச்சி விரட்டி. எனக்கு ஒரு பஞ்சாயத்து 2 மாசத்துக்கு முன்னாடி நைட்டு 11 மணிக்கு ஒரு போன் அடிக்கிறாங்க. சார், என் வீட்டுக்காரர் நம்மளுடைய மருந்தை குடிச்சுட்டாரு சார். எந்த மருந்து? இவங்க என்ன கேட்டீங்க சார், பூச்சி மருந்து. நம்ம பூச்சி மருந்தா அப்படின்னு. ஒண்ணும் ஆகாது, அந்த படுக்க போடுங்க சரியாயிருவாரு. ஏன் அது பூச்சியே கூடாது உங்க வீட்டுக்காரங்க. அந்த மாதிரி பூச்சி வரட்டுற ப்ராடக்ட் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்க விவசாயத்துக்கான அனைத்து பொருளும் நம்ம கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான FMCG ப்ராடக்ட்ஸ் பெரிய மார்க்கெட் இந்தியாவில் ஓப்பன் ஆயிருக்க ப்ராடக்ட் இருக்கு. பெர்ஃபியூம் வரைக்கும் இருக்கு. இது இல்லாம நமக்கு அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு ஆண்களுக்கும் இது பயன்படுத்தலாம், பெண்களுக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கு எடுத்துக்காட்டா முதல்ல நாடு ரஜித் சார் பயன்படுத்தலாம் இருக்கோம். பயன்படுத்திட்டு எல்லா பொருளும் பயன்படுத்தி நாங்க வரோம். நெயில் பாலிஷ் கூட போட்டு வரோம். என்ன சிங்கப்பெண்ணுக்கு மட்டும் தான் பாதுகாப்பா? உங்களையாவது நீங்களா கூப்பிட்ட 4 பேர் வரேன். சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எங்க கருப்பை காப்பாத்துறதுக்கு நாங்க எப்படி கஷ்டப்படுறோம்? ஜென்ஸுக்கு கேட்டா தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாளா 2 மணிக்கு கிட்ட அங்க போகவே முடியல.
நான் அப்பதான் கேட்டேன், எனக்கு மட்டும் விஜய் பார்க்கும்போது ஒரு கோரிக்கையோ, நாங்களும் மனுஷன் தாயா, எங்களுக்கு ஊருக்கு ஒருத்தனே அனுப்பியா, பஸ் ஸ்டாண்ட் பக்கம்னா என்ன பண்ண போக முடியல. அந்த அளவுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. மிளகாப்பொடி, மல்லி பொடி வரைக்கும் இருக்கு. ஒரு பிசினஸ் மேன் சொல்லக்கூடாத 2 விஷயம் நான் சொல்றேன். ஒன்னு ஜிஎஸ்டி நம்பர், ஒன்னு பேன் கார்டு நம்பர். என்னோட ஜிஎஸ்டி நம்பர் 33DOBPK 1341Q1ZW. more than 72 crores turnover complete பண்ணிருக்கேன் கடந்த 10 வருஷம். DOBPK 1341Q என்னோட பேன் கார்டு நம்பர். more than 3 crores மேல இந்த பிசினஸ் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன். ஒரு இடத்துல கூட இந்த பொருள் எங்களை கை கட்டி நிக்க வச்சது இல்ல, கையெடுத்து கும்புற அளவு தான். இதை பத்தி நான் சொல்றதை விட இது எங்க மேனுஃபேக்சரிங் ஆகுது, இதோட சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு ஏபி ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்தா ஒரு நாள் கை தட்டு கொடுத்தாங்க. MI லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையே எங்க வெற்றிக்கு காரணம். அதனாலதான் MI லைஃப்ஸ்டைல் நம்ம நாட்டுல வேகமா வளர்ந்து வர முன்னணி டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள்ல ஒண்ணா இருக்கு. இந்த அசாத்தியமான வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உங்க முயற்சிகளை பெருசா பாராட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் பிளான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லீடர்ஸ், மேனேஜ்மெண்ட்னு ஒரு வெற்றிகரமான குழு, ஊக்கமளிக்கிற மென்டர்ஷிப், கூடவே சாம்பியன்ஸ் உருவாக்குற ஒரு ட்ரைனிங் சிஸ்டம். ஆனா எங்களை முழுசா வேறுபடுத்துறதே ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்புற எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் தான். வாங்க MI லைஃப்ஸ்டைலோட ப்ராடக்ட்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். MI லைஃப்ஸ்டைல்ல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன், இந்தியா ப்ரோ, நியூ ஸ்டார், மை ஹோம் மற்றும் ஆஹாரம் தரமான நம்பிக்கையான பிராண்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு முழு திருப்தியை கொடுக்கும்னு தெளிவான நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. MI லைஃப்ஸ்டைல்ல ப்ராடக்ட் இன்னோவேஷன் மற்றும் அதன் மேம்பாடு எங்கள் எல்லா முயற்சிகளின் மையமாக உள்ளது. அதனால் நாங்கள் அறிவியல் துறையில் சிறந்த அறிவியலாளர்களையும் இந்தியாவின் சில நம்பகமான ப்ராடக்ட்களின் தயாரிப்புக்கு காரணமான நிபுணர்களையும் ஒன்றிணைத்துள்ளோம். MI லைஃப்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மொத்தம் 9 GMP சான்றிதழ் அளிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் சுமார் 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொழிற்சாலைகள் நவீனம், துல்லியம் மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரும் கருவிகள் கொண்டு இயங்குகிறது மற்றும் குறைந்தபட்ச மனித தொடர்புக்காக ஆட்டோமேஷன் முறையில் இயங்குகிறது. MI லைஃப்ஸ்டைலில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னால் அறிவியல் ஆதாரம் உள்ளது. Our products are primarily meant to help consumers maintain their health. These herbs are used in the right level, the right part of the herb, right quality and the right processing methods. In addition, we look at each herb or each ingredient and their scientific data that is available in published scientific literature. And each batch of the product is tested for quality and only such products are offered. The products do not contain any non-vegetarian ingredients and even the capsule shells that are used are made up of vegetarian ingredients. Some of our products are based on food science and food technology and nutrition science and they are complying with food safety regulations in the country. MI லைஃப்ஸ்டைலில் குவாலிட்டி என்பது வெறும் பேச்சல்ல, அனைத்தும் சர்டிஃபை ஆனது. எங்கள் ஆயுர்வேதிக் தயாரிப்புகள் பெருமைக்குரிய ஆயுஷ் பிரீமியம் மார்க் கொண்டுள்ளது. எங்கள் பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட் ஆன் அண்ட் ஆன் 95
உலகளாவிய லேபில் பரிசோதிக்கப்பட்டு சான்றிதழும் பெற்றுள்ளது. எம்ஐ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பெற்றிருக்கும் பலதரப்பட்ட சர்டிபிகேஷன்ஸ் நாங்கள் கஸ்டமர்களுக்கு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சிறந்ததை மட்டுமே வழங்கும் வாக்குறுதிக்கு சான்று. எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் எங்களின் முதன்மை பிராண்ட். எகனாமிக் டைம்ஸால் பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. Many companies sell products, whereas in My Lifestyle Marketing, we build brands. To assess whether a brand is a super brand, there is a checklist of 7 questions that need to be answered. Firstly, is there an expert team of highly qualified scientists to create the products? Secondly, are the products made in large, modern and GMP approved factories? Third, is there a professional, well-trained team to promote the products? 4. Do the products deliver the results that they promise? 5. Does the packaging look modern and attractive? 6. Are the products certified? And 7. Has the brand been publicly recognized? At My Lifestyle Marketing, the answer to all these questions is a big yes, which is why we are proud of our products and our super brands. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மற்றும் அதன் ப்ராடக்ட்களை ஏன் நம்புகிறார்கள் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும். வாக்குறுதிகளை ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றும் ஒரு கம்பெனி. ஏனென்றால் எம்ஐ லைஃப் ஸ்டைலை பொறுத்தவரை குவாலிட்டி என்பது வெறும் அளவுகோல் அல்ல, அது ஒரு உறுதிப்பாடு. சரி, இது எப்படி சார் நீங்க சொன்னீங்க ஹேபிட்ட பிசினஸா மாத்துங்க. இந்த பிசினஸ்ல எப்படி ஜாயின் பண்றது? உங்க எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். என்ன சொன்ன? உங்க எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா மாத்துங்க. இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சார் டாக்ஸி ஸ்டாண்ட காணோம் சார். எங்க டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு? எல்லாம் ஓலா ஊபர் தானே. இனி 5 வருஷத்துல ரெஸ்டாரண்டே இருக்காது, பூரா சொமேட்டோ ஸ்விக்கி தான். இன்னைக்கு எல்லாமே பிளிங்கிட் தான். எவன் போய் நீ கடையில வாங்கிட்டு இருக்கான்? பிளிங்கிட் எல்லாமே அமேசானு, பிளிப்கார்ட் தான். சொல்றது புரியுதுங்களா? ஒரு அப்ளிகேஷன் வச்சு கனெக்ட் பண்றவங்க தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நானும் சொல்றேன், இன்னைக்கு பிசினஸ் பண்ணணும்னா பெரிய முதலீடு ஒன்றும் தேவையே கிடையாது. உங்களுடைய திங்கிங், உங்க ஸ்கில் இருந்தா போதும், அவ்வளவுதான். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் சொன்ன இத்தனை பிராண்ட்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு கடையில அன்குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் உங்க கடையை சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணலாமா? ரெடியா? எத்தனை பேர் ரெடி? ரெடி. உங்க பிராண்டையும் ஷாப்பையும் சேஞ்ச் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ற மெத்தடை சேஞ்ச் பண்ணுங்க. சிம்பிள். எங்கேயோ உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை 5000க்கோ 10,000க்கோ வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அரிசி, பருப்பு, எண்ணெயை தவிர 95% ஆஃப் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கரெக்டான ரேட்ல மை லைஃப் ஸ்டைல்ல இந்தியா ஷாப்ல கிடைக்குது. நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, உங்க ஆதார், பேன், பாஸ்புக் வச்சு உங்க கூட்டு வந்தவங்க கேட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணுங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க? பர்ச்சேஸ் தி ப்ராடக்ட், யூஸ் தி ப்ராடக்ட், ஃபீல் தி ப்ராடக்ட், தென் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். நீ வாங்கு, பயன்படுத்து, நல்லா இருக்கான்னு பாரு, நல்லா இருக்கு 4 பேருக்கு சொல்லு. உன் மூலமா அவன் பொருள் வாங்கினா லைஃப் லாங் விளம்பர கமிஷன் தரேன்னு சொல்லுது. சிம்பிளான வியாபாரம் தான் மைலேஷன் மார்க்கெட்டிங். அப்படி எத்தனை வகையான வருமானம் நீங்க எப்படி வேணா வரலாம். 6000க்கு எடுத்து வரலாம், 12,000க்கு எடுத்து வரலாம். இல்ல நீங்க ஃப்ரீயா உங்களோட இந்த எஸ்டிசி எடுத்து கேட்டீங்கன்னா மந்த்லி ஒரு 30K சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. பிரான்சைசி மாதிரி எடுத்து வராங்க. நானும் அந்த மாதிரி தான் வந்தேன். இந்த ப்ரோக்ராம் முடிச்சு உட்காந்து கேளுங்க. ஹோம் ஷாப்பிங் மெத்தட்ல வந்தா கூட ஜெயிக்கலாம். நீங்க எப்படி வேணா வரலாம். அது மேட்டர்ல உள்ள வந்த பிறகு என்ன பண்ண போறோம்? இந்த கம்பெனி 7 வகையான வருமானம் நமக்கு தராங்க. என்ன வருமானம்? ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட், டெய்லி இன்கம். என்னைக்கு நீங்க ஐடி போடுறீங்க அன்னையில இருந்து பொருள் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல கிடைக்கும். நீங்க எம்ஆர்பிக்கு மார்க்கெட் பண்ணலாம். 20 to 65% மார்ஜின் தராங்க. ஆவரேஜ் மார்ஜின் 30 to 35% கிடைக்கும். இன்னைக்கு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில 30% மார்ஜின் கிடைக்கிறதா குதிரை கொம்பு. இந்த ஹோட்டல் எல்லா நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க பிசினஸ்ல நான் ஒரு கடை ஆரம்பிச்சு ஓடினா லாபம்னு. மாப்பிள்ள கடை ஓடினா லாபம் இல்ல. கடையில வர வருமானத்தை செலவை கழிக்கணும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா எக்ஸ்பென்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா?
கரெக்டா இல்லையா? அப்படி எக்ஸ்பென்ஸ் போக 10% ப்ராஃபிட் கிடைச்சா போதுன்றாங்க ட்ரெடிஷனல் பிசினஸ்ல. உங்களுக்கு வித்தவுட் ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 35% தரேன்னு சொல்றாங்க ரீட்டைல் ப்ராஃபிட் மைலேஜ் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் வீக்லி வருமானம். இந்த ஒரு வருமானத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் வர 7 வருமானம் இதை ஒட்டி தான் இருக்கும். பார்க்கலாமா? அது ஒண்ணு மட்டும் பார்க்கலாமா? பார்க்கலாமா? என்ன வட்ட செயலாளர் வந்து பார்க்கலாமா? மக்களுக்கு தேவை ரெண்டுங்க. கடவுளுக்கு எதுக்கு போற மக்கள் எதுக்கு போறாங்க? கடவுள்கிட்ட ஒரு மனிதன் ரெண்டு தான். ஒண்ணு ஆரோக்கியம், இன்னொன்னு பணம். கரெக்டா? ஆனா கடவுள் கொடுக்கறது பாருங்க, ஆரோக்கியம் கொடுத்தா பணம் கொடுக்க மாட்டான். ஐயோ கொடுமை. பணம் கொடுத்தா ஆரோக்கியம் கொடுக்க மாட்டான். நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க உங்களால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுன்னா ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு இந்த பொருளை கொடுக்க முடியும், பணம் இல்லாதவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ரகு ரகு அண்ணன், இப்ப என்னோட அண்ணன், என்னோட கூட பிறந்த அண்ணன் ரகு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ப்ராடக்ட் வாங்கிட்டாரு. அவருக்கு தேவையான ஒரு 10,000 பொருளை வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு. ரகு அண்ணனுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சு போச்சு. நான் கொடுத்த ப்ராமிஸ் நடக்குது. கார்த்திக் சொன்னாருங்க ஒரு மீட்டிங்ல, அந்த ப்ராடக்ட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும், நான் வாங்கினேங்க, யூஸ் பண்ணேங்க, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்க, அந்த பையன் சொன்ன மாதிரி பொருள் நல்லா இருக்கு, நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வராரு. ரகுவனை பண்ண வேண்டிய வேலை, உங்களோட கான்டாக்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் தேவையோ ப்ராடக்ட் கொடுங்க, 35% கிடைக்கும்னு சொல்றேன். கரெக்டான? அதே மாதிரி பிசினஸ் தேவைப்படுற கொஞ்சம் நபர் இருப்பாங்களா மாட்டாங்களா? ஹலோ, இருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு 10 பேருக்கு இந்த வியாபார வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமா? ஒரு 10 பேருக்கு ரகுவனை இந்த வியாபார வாய்ப்பு கொடுக்குறாரு. அது 2 பேருக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் அவரோட தம்பியும் அவரோட ஃப்ரெண்டு ரம்யா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்களும் எங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு 15,000 எடுத்து ஸ்டார்ட் பண்றோம். இல்ல ஒரு 10,000 எடுத்து ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த வார வருமானமா ரகுவண்ணனுக்கு பாருங்க, அந்த வார வருமானமா 1,200 ரூபாய் அவரோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இன்கம் டாக்ஸ் முடிச்சது போக 1000 ரூபாய் கிரெடிட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கார்த்திக்கும் கொஞ்சம் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது, தக்க வைங்க. எனக்கு ஒரு புள்ள இருக்கு, அவன் தான் கொண்டு வந்தா இங்க 100 பேர்த்த சமாளிச்சு நான் ஒருத்தரை சமாளிக்க முடியாது. எனக்கு ஒண்ணு, எங்க ஐயாக்கு 2. அப்ப பாருங்க, இனி கார்த்திக் ரம்யாவை சும்மா இருக்க மாட்டோம். எங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு இந்த பிசினஸ் கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 பிசினஸ் நடக்குது. கார்த்திக் 1000 கிடைக்கும், ரம்யாக்கு கிடைக்கும், எங்களை ஸ்பான்சர் பண்ண ரகு அண்ணுக்கு 3000 கிடைக்கும். சி இப்போ பியூட்டி பாருங்க சார், இது ஒரு டீம். இவர் சிங்கிளா இருந்தவரு இப்போ ஒரு டீமோட இருக்காரு. இந்த டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3+3 எத்தனை பேர் இருக்காங்க? சத்தமா கேட்கல கேட்கல. ஒருத்தருக்கு மினிமம் 100 பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்கு. 6 பேருக்கு 600 பேரோட கான்டாக்ட்ஸ். 10 ஏரியால இந்த பிசினஸ் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஆமாம், கைத்தட்டு கொடுக்கலாம் வேண்டாம். இதுக்கு பெயர் தான் நெட்வொர்க்கிங். அப்படி போகும்போது பாருங்க, ஒருத்த 10,000 பிசினஸ் கொண்டு வந்தா கூட 60,000 பிசினஸ் வரும்போது நமக்கு அந்த வார வருமானமா ரகுவனுக்கு 6,000 கிடைக்கும். இனி பிசினஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ல வரும். வாரன் பஃபெட் சொன்ன ஒரு அழகான கோட் இருக்கு, don't put your all eggs in your single basket ன்னு வரும். எல்லா முட்டையும் கொண்டு போய் ஒரு பேஸ்கெட்ல வைக்காதீங்க. ஏன்னா உடைஞ்சா மொத்த முட்டை என்ன ஆயிரும்? போயிடும். இந்த ஹோட்டலுக்கு எப்படி வருமானம் வருது தெரியுமா? 2 பேங்க்அவுட் ஹால்ல இருந்து வருது, பார்ல இருந்து வருது, ரெஸ்டாரண்ட்ல இருந்து வருது, ரூம்ஸ்ல இருந்து வருது. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் இந்த ஹோட்டல் ரன் பண்ண முடியுது. ஐம் ரைட்டா ராங்? நம்ம பிசினஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ல வரும். என்னென்ன ஆப்ஷன்ல வருது பாருங்க. இன்னைக்கு புதுசா போன வாரம் என் கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க மட்டும் 50 பேருக்கு மேல இருக்காங்க. புதுசா சார் இந்த ப்ராடக்ட் நான் மார்க்கெட் பண்றேன் சார், திருப்பி நான் எடுக்கிறோம் ரீபர்ச்சேஸ் பண்றவங்க இருக்காங்க. சார் எல்லாம் நெட்வொர்க்கிங் முடியாது, இந்த பொருளை ரீட்டைல் பண்றவங்க இருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு நல்ல கஸ்டமரா இருக்கேன்றவங்க இருக்காங்க. செல்ஃப் யூஸ் பண்றவங்க, ஹோம் ஷாப்பிங் எடுத்தவங்க இருக்காங்க. எங்கூட சேர்ந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா அந்த பிசினஸ் பண்றேன்றவங்க மட்டும் 200 பேருக்கு மேல இருக்காங்க. 200 பேருக்கு மேல இருக்காங்க. எது பண்ணாலும் எனக்கு ப்ராடக்ட் அவுட்புட். ஒரு செஷன்ல 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் வந்தா கூட 12 லட்சம் ஒரு வாரம் வரும். நமக்கு ஒரு வாரம் 1,20,000 கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு வாரம் 2,10,000 வரைக்கும் வீக்லி இன்கம் வாங்க முடியும். வாங்கினவன் இருக்கானாடான்னு கேட்டா வாங்கினவன் இருக்கான். எங்க இருக்கான்? அவங்க முன்னாடி தான் பேசுங்க.
சார் வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை ஊரிலே. என்ன வேணா பண்ணலாம் சார். நீங்க நினைக்கிறீங்களா 10,000 20,000 சம்பளத்துக்கு தான் வாழ்க்கையில் வாழ முடியும்னு? டவுசர் போட்ட பட்டாப்பட்டி டவுசர் போட்ட தாத்தா, பல்லில்லா தாத்தா 2 பேரனை கூப்பிட்டு போய் கொரோனா டயத்துல வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டா சமைக்கிற வீடியோ. இன்னைக்கு அந்த தாத்தாக்கு ஒரு வீடியோக்கு மாசம் 15 லட்ச ரூபா கிடைக்குது வில்லேஜ் குக்கிங் சேனல். தெரியாது, எனக்கு தெரியல. ஹலோ, சும்மா கம்ப்யூட்டர் நோண்டி வீடியோ போட்டார் A to D நந்தா. ஒரு வீடியோக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. ஒரு வீடியோக்கு என்னது 10 லட்ச ரூபா? எதுவுமே எனக்கு தெரியாது, திங்க தான் தெரியும். என் வாழ்க்கையிலே லைஃப்ல அவர் கொடுத்த பேட்டி சொல்றேன், நான் யாரும் குறையா சொல்லல. என் வாழ்க்கையிலே எனக்கு தெரிஞ்சது சாப்பிட தெரியும். நான் சாப்பிட்டதை நல்லா 4 பேர்ட்ட சொல்ல முடியும். நான் சாப்பிட்றேன் சொல்றேன், ஃபுட் ரிவ்யூ மட்டும் பண்ணா ஒரு வீடியோக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம நீ டெக்னாலஜி, இந்த ஜென்சி டெக்னாலஜியை பயன்படுத்தணும். நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 ரூபாய் கிடைக்குமான்னு சண்டை போட்ட பினேஷார்ட்ட அதே கார்த்திகேயன் தான் நெட்வொர்க்கிங் பத்தி படிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ளை பண்ணேன். இந்த பிசினஸ் 17.25 வயசு ஸ்டார்ட் பண்ணேன். 21வது வயதுல முதல் 2,10,000 நான் வாங்க ஆரம்பிச்சேன். 6 வகையான வருமானம் இருக்கு. இது இந்த பிசினஸ் உங்களுக்கு சொல்றதுக்காக சொன்னது. இன்னொரு ட்ரைனிங்ல உங்களுக்கு எல்லா பிசினஸோட ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி பண்ணுன்றது. நான் உங்ககிட்ட சொல்றது, ஏன் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 17.25 வயசுல இந்த வியாபாரத்துக்குள்ள வரேன். எங்க அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க. எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்க அப்பா 1,08,000 ரூபாய் சம்பளம் வாங்கி தான் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. அந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ் எங்க அப்பா கொடுத்தாரு. நான் ஒரு டாக்டருக்கு படிச்சு டாக்டர் சீட்டு கிடைச்சு 4.5 லட்ச ரூபாய் பணம் வேணும் சீட்டை தவற விட்டு வீட்டுல சண்டை போட்டு வேலைக்கு போனாலும் நல்லா படிக்காம கிடையாது. எங்க அம்மா ஒரு கடை வச்சு 9 லட்ச ரூபாய் நஷ்டம். அந்த மாதிரியான நேரத்துல இந்த வியாபார வாய்ப்பு அப்பா அம்மா சொன்ன போது கேட்கல, உதாசனப்படுத்தினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாலும் இந்த வியாபாரத்துக்குள்ள அப்பா அம்மாவோட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்காது, ஆகாது, போகாது, வேகாது, இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்கிற அளவுக்கான பொறுமையா சின்ன வயசு எதுக்குமே கேட்க மாட்டேன். ஒரு அடங்கா பிடாரி சேம் பிளேட் இல்ல. எனக்கு தோணுனா செய்வேன், தோணுனா என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை பார்க்கும்போது கூட நிறைய பேர் சொன்னேன், நீ எல்லாம் டாக்டருக்கு படிக்க வேண்டியவன், உன்னோட கம்மியான என் பையன் படிச்சு டாக்டர் ஆயிட்டான், ஆனா நீ ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட காசு வந்து படிக்க வச்சு எங்க அப்பா கிட்ட எல்லாம் படிக்க வைக்கல, அதுக்கான பண்ண முடியும். இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஒண்ணுதான் சொல்றேன், முடிவு நான் எடுத்த சிம்பிள். 5,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கின, டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கடனை வாங்கி 55,000 ஹோம் ஷாப் எடுத்து லீடரை கூப்பிட்டு ஓபன் பண்ணேன். நல்லா இருக்கா 4 பேருக்கு பொருள் கொடுத்து நல்லா இருக்குன்னா அவன் என்கிட்ட 3 கேள்வி கேட்டான். சைடு எஃபெக்ட் வருமா, ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பியா, அடுத்த மாசம் ஒன்று கிடைக்குமா, எல்லாத்துக்கும் ஆமான்னு சொன்னேன். சைடு எஃபெக்ட் வராது, அடுத்த மாசம் கிடைக்கும், இந்த பொருளுக்கு நான் கேரண்டி, இது எனக்கு சரியான ஊரே கூட்டுக்காந்து ஒன்று விடுறேன்னா. இவங்க 3 கேள்வி கேட்டாங்க, நான் ஒரே ஒரு கேள்வி வேண்டி கேட்டேன், உனக்கு சரியானா நீ ஊரே கூட்டுக்காந்து விடுறேன்னால கண்டிப்பா விடுவியான்னு கேட்டேன். என் கேள்வி அது ஒண்ணுதான், சிம்பிள். எல்லாத்துக்கும் பொருள் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவேன். எங்க அந்த 4 பேர் காமி, எங்க அந்த 4 பேர்? நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், எனக்கு எந்த திறமையும் கிடையாது இந்த வியாபாரத்துல. ஆனா ஒரே ஒரு திறமை இருக்கு, திறமை படைச்சவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த வியாபாரத்தை கொண்டு வந்து அவனை தக்க வைக்கிற திறமை இருக்கு. அப்படி 17.25 வயதுல ஸ்டார்ட் பண்ண கார்த்திகேயன் 6 பேர் கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கு மோர் தென் 1500 டிஸ்ட்ரிபியூட்டரோட லைஃப்ல பிசினஸ் பண்ணிருக்கேன். என் லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் சிம்பிள். இந்த 10 வருஷத்துல இந்த வியாபாரத்துல என்னென்ன கனவு பார்த்தேன். நான் முதல் கனவு பார்த்தது, நான் லவ் பண்ண கூட கல்யாணம் பண்ணணும். ஒரே படத்தை லவ் பண்ண, அதையும் கல்யாணம் பண்ணிட்டேன். அது எப்படி கல்யாணம் பண்ணணும், சொந்த வீடு வாங்கி மதுரையே திரும்பி பாக்குற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மார்ச் 10, 2021 2500 மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு 83 கார் ஊர்வலம் வர வச்சு 1 ரூபா வராச்சுன்னு இல்லாம கல்யாணம் பண்ணி. எங்க அப்பாவுக்கு 33 வயசுல நான் பிறந்திருக்கேன். கடன்லாம் எந்த அளவுதான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் மை ஃபால்ட். எங்க அப்பாவுக்கு 33 வயசுல நான் பிறந்திருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? எல்லா கடையும் என்ன பண்ணணும், கட்டணும். எல்லா கடனையும் கட்டி முடிக்க ஆசைப்பட்டேன். 33 வருஷம் அவர் கட்ட முடியாத கடனை 3 வருஷம் மைலேஜ்ல கட்டி முடிச்சேன். 2 பார்ட்டி
283 விஷால் நகர் phase 2 5th street. வேணும்னே நமக்கு தக்க லைஃப் தான். முதல்ல அங்க அது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி. அபார்ட்மெண்ட்னா எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். அங்க ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு. எங்க அப்பா போய் சண்டை போட்டாரு, ஏன்னா ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு, நீ எல்லாம் வாடகை வீட்டுக்காரன் எதுக்கே வந்து பேசுறேன். நான் அப்ப முடிவு பண்ணேன், எத்தனை தெருடா இருக்கு? 5 தெரு. 5 தெருலயும் 5 வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அந்த 5 தெருல 3 தெருல எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டிரைவர் மகன் நாங்க எத்தனை வருஷம் இந்த வியாபாரம் பண்ணிட்டு அத்தனை கார் வாங்கியிருக்கேன். கீழே பார்க்கிங் போ TN 58 BF 3760 பரிவாரன் அடிச்சு பாரு. 2021 டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஓனர் கார்த்திகேயன் BRC டிரைவர் மகன் இன்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கேன். லைஃப்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிபிடி பாருங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன், வாங்கி எடுத்துறாதீங்க. புரியுதா? இந்த போட்டோ காமிக்க நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பெரிய பேசுறவங்க கார்த்திக் சார். ஆமா, 24/3/96 மதியம் 2 மணிக்கு அம்மா வயிற்றுல இருந்து மைக்கோடைய வெளியே வந்தேன். யாருக்கே தெரியும்? யாருக்கு பேச தெரியும்? வாழ்க்கையில ஒரு முடிவு தாங்க, சில முடிவு தான். சைக்கிள் கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு, கத்துக் கொடுக்குற ஆள் இருந்துச்சு, கத்துக்கிட்டேன். நீச்சல் கத்துக்கணும்னு ஆர்வம் இல்ல, பயம் இருந்துச்சு, கத்துக்கல. தொழில் கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு, கத்துக் கொடுக்க ஆள் இருந்தாரு, கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இனி கத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதான் நான், சத்தியமா நான் தான் பக்கத்தோட நிக்கிறேன். இந்த பக்கம் வரவா? எப்படி சார் அப்படி இப்படின்னா, காசு வந்தா காக்காவே அழகாதுன்றா, கார்த்திகேயன் ஆக மாட்டோமா? எத்தனை பேருக்கு இன்னொரு பண்ண தெரியுமா? லேகி வைக்க போறியாண்ணா, ஆள் பிடிக்க போறியாண்ணா, நீனும் உங்க அப்பனும் பைத்தியம்னா, எனக்கு உன்னை கூட்டு போய் மீட்டிங்க மண்டே கழிவிட்டேன்னாங்க. அப்பதான் யோசிச்சு அவன் திருப்பி கேட்டேன், ஆமா நீ மண்டே கழிவு பாகிஸ்தான் பார்டர்ல மனித வெடி கொண்டா மாத்திட்டாங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்றேன், என்னடா மண்டே கழுவுறது? ஆமா லேகி தான் வித்த, என்ன போறேன்? ஆமாயா இன்னைக்கு லேகி தான் விற்கிறேன். மாறுதட்டி சொல்லுங்க, லேகியம் தான் விற்கிறேன். கஞ்சா விற்கல, கள்ளச்சாராயம் விற்கல, ஓட்டுக்கு காசு கொடுத்து நான் பணம் வாங்கல. கஞ்சா விற்கிறவன் எங்க ஊர்ல என் தெருவுல கஞ்சா வித்தவனும் கள்ளச்சாராயம் காய்ச்சினவனும் கட்சி கொடி கட்டிக்கிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல போனான். கஞ்சா வித்து கட்சி கொடி கட்டி ஃபார்ச்சுனர் கார்ல போறேன்னா, அடுத்த உயிரை காப்பாத்த லேகி வித்துட்டு சூட்டு போட்டு பெஞ்ச் கார போறேன். எனக்கு எந்த கவலை? ஆமா, ஆளதான் முடிச்சேன். என்ன தப்பு? எனக்கு ஆளையும் முடிக்கலையே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு ஓடி வர்றதுக்கு அவ்வளவு மக்கள் இருக்கிறேன். சேலத்துல இல்ல, அங்க இல்லையா? அப்படி இந்த கார்த்திகேயன் தான் இந்த பிசினஸோட சேஞ்ச்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி ஆன. ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் போவதற்கான காரணம் உழைப்பின்மையோ திறமையின்மை இல்லை, வாய்ப்பும் வழிகாட்டலின்மை. வாய்ப்பும் வழிகாட்டலும் கிடைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஏத்தி விட ஆகுதுன்னா எலி கூட ஏறப்பட போலாம். அப்படி லைஃப்ல பஞ்சத்துல அடிபட்ட கார்த்திகேயன் இன்னைக்கு என்னோட ஃபேமிலி பாருங்க. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இப்படிதான் என் வாழ்க்கை. என் முன்னாடி சேர்த்துல இந்த போட்டோ கூப்பிட்டு செட் பண்ண எதுக்குன்னு கேட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ல போறேன்னா, இன்னைக்காவது உண்மை சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கா. நான் இந்த வியாபாரத்துல என்ன மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் கடவுளை பாக்குற ஒரே ஒருத்தர் டாக்டர் மோகன். அவர் பேர் தான் என் பையனுக்கு வச்சேன். படிக்கிறான், சந்தோஷமான ஒரு லைஃப். நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நினைச்ச இடத்துல இருக்கேன், ஜாலியா இருக்கேன். நைட் நாங்க 2 மணிக்கு நம்ம ஜாலியா தானே சார் இருந்தோம். இன்னைக்கு நைட்டு ஜாலியா தானே சார் இருக்கும். இன்னைக்கு நைட் நான் உட்காந்து ஃபுட்பாலே என்னன்னு தெரியாது. நேற்று சொல்ற ஃபுட்பால் மேட்ச் நீ பாக்குறோம். திடீர்னு தோணுசா கொடைக்கானல் போவோம், தாய்லாந்து போவோம், இப்ப பாபு போறோம். ஏன் காசு நான் செலவு பண்றேன். குப்புறப்படுத்தாலும் காசு மைலேஜ் ஸ்டைல்ல வரும். அப்படி வாய்ப்பு தான் உனக்கு கிடைச்சிருக்கு. தைரியமா ஒரு முடிவெடு, டவுட்டை கேளு, உள்ளுக்குள்ள வா. உன் ஜெனரேஷன் அடுத்த 5 வருஷம், கார்த்திகேயனுக்கு எதுவுமே தெரியல, 5 வருஷம் ஆச்சு, உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு 3 வருஷம் போதும் ஜெயிக்கிறதுக்கு. லைஃப்ல ஒரு வாய்ப்பு நீ கடவுள் கொடுத்துருக்காரு. கெட்டி அப்படி எத்தி விடுறதும் ஏத்துக்கிறதும் உங்க கையில இருக்கு. எனக்கு அருள் கொடுத்த அதே கடவுள் உங்களுக்கும் கொடுக்கட்டும் சொல்லி பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். அனைவருக்கும் அதே மாதிரி திருப்பி சொல்றேன்,
ஒருத்தருடைய கை அவரோட 1/2 மணி நேரம் அவரோட நான் ஸ்பெண்ட் பண்ணா என்டையரோட மைண்ட் செட்டே மாறும். அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பா உங்க லைஃப்ல அது ஒரு பெரிய மாற்றமா இன்னைக்கு அமையட்டும்னு சொல்லி தினேஷ் அவருக்கும் ஒரு நன்றி கூறி விடை வாங்குறோம். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஜெய் ஹிந்த், ஜெய்.